வீரதீர சூரன் ஆடியோ மற்றும் ட்ரெய்லரு மார்ச் 20ஆம் ரிலீஸ் ஆக போகிறது. சூர்யாவுடைய ரெட்ரோ படம் 50 நாட்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சாங்கு அடுத்த வாரத்தில் வெளியாகும். கார்த்திக் சுப்பராஜ் பர்த்டேக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மே 1ஆம் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ஜெயிலர் 2 ஷூட்டிங்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்டருடன் வெளியிட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போர்ஷன்ஸு 15 நாட்கள் ஷூட்டிங் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற ஆர்டிஸ்டுகள் போர்ஷன்ஸு ஷூட்டிங்கு இந்த ஸ்கெடியூலுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்த வருஷம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அந்த படம். STR 51 ஷூட்டிங்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மந்தில் 2026 ரிலீஸ் ஆகும். கார்த்தி, SJ சூர்யா, மாளவிகா மோகன், ஆஷிகா ரங்கநாத், ரஜிஷா விஜயன், பாபு ஆண்டனி நடிக்கிற சர்தார் 2 படத்துக்கான டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. PS மித்ரன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. விஜய் ஆண்டனியுடைய 25வது படமான சக்தி திருமகன் டீசரு நாளை ஈவினிங் 5:01க்கு ரிலீஸ் ஆகிறதாக சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. ஜிவி பிரகாஷ் குட் பேட் அக்லி பற்றின அப்டேட்ஸ் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. அதுவும் ஃபஸ்ட்டு சிங்கிள் பற்றி தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. இதற்கான சாங் நேமு ஒரிஜினல் சம்பவம் அப்படின்ற மாதிரி ஓஜி சம்பவம் ஹேஷ்டேக் போட்டு ஃபைனல் ரெக்கார்டிங் போகிறதான் சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரிஜினல் சம்பவம் மாமே ஃபீஸ்ட் அப்படின்ற மாதிரி மைத்ரி மூவி மேக்கர்ஸு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கு இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆகும். சீக்கிரமாகவே இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். குட் பேட் அக்லி படத்துக்கு எதிர்பார்ப்பு அடுத்தடுத்து அதிகரிக்கிறாங்க. இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். கூலி டீசரு மார்ச் 14ஆம் லோகேஷ் கனகராஜ் பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு சில நாட்களில் எதிர்பார்க்கலாம். தளபதியுடைய ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங்கு ஜூனில் ப்ராப்பர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. இந்த படம் தள்ளி போகுதான் பொங்கல் 2026 அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த படம் தள்ளி தான் போகுது. ஆனால் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 5 சாங்ஸ் இருக்குது அந்த படத்தில். படத்துக்கான ரிலீஸு தள்ளி போகிறதுனால அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் தள்ளி போகுது. அதாவது ஜூன் மந்தில் தான் ப்ராப்பர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மார்ச் அல்லது ஏப்ரல்லே முடிய வேண்டியது இதற்கான ஷூட்டிங்கு. என்ன இருந்தாலும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. தளபதியுடைய லாஸ்ட் படம் வேறு. அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கோலிவுட்டுடைய அடுத்து வெளியாக போகிற பெரிய அப்டேட்ஸை பற்றி பார்த்தோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி கிளிம்ஸு மார்ச் 14ஆம் ரிலீஸ் ஆக போகிறது. அஜித்துடைய குட் பேட் அக்லி ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆக போகிறது. சூர்யாவுடைய ரெட்ரோ செகண்ட் சிங்கிள் அடுத்த வாரத்தில் ரிலீஸ் ஆக போகிறது. கார்த்திக் சுப்பராஜ் பர்த்டேக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. வீரதீர சூரன் ஆடியோ மற்றும் ட்ரெய்லரு மார்ச் 20ஆம் ரிலீஸ் ஆகிறதாக சொல்கிறாங்க. ஜான் விக்ரம் அந்த படத்தில் நடிக்கிறாரு. இதுதான் கோலிவுட்டுடைய அடுத்து வெளியாக போகிற பெரிய அப்டேட்ஸு.